சிலம்பம் விளையாடுதாங்கன்னா இப்போ வந்து நான் ஒரே சைடாக வீசியிருப்போம். கை வந்து இப்படியே தான், இந்த வீச்சிலேயே தான் போகும், இப்படி வீச்சு தான் போகும். வெர்டிக்கல் ஹரிசாண்டல் இப்படி தான் போய்கிட்டு இருக்கும் நம்ம கை வந்து. அதுக்கப்புறம் குறுக்கு வந்து அப்படியே அப் டவுன் போய்கிட்டு இருக்கும். இப்போ இதெல்லாம் சரி பண்ணுறது தான் சிலம்பம் கண்டிப்பாக விளையாடணும். ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு வார்ம் டவுன் பண்ணுவாங்கள்ல, இது வார்ம் டவுனும் சிலம்பம் தான், வார்ம் அப்பும் சிலம்பம் தான். அதனால் கண்டிப்பாக சிலம்பம் விளையாண்டா உடம்பு ஃபுல்லாக ஃப்ரீ ஆயிரும், நரம்பு கிரம்பு எல்லாம் ஃப்ரீ ஆயிரும். இது கண்டிப்பாக இந்த வயக்காட்டு வேலை செஞ்சுட்டு சிலம்பம் சுற்றினா அது உடம்பு தசை நரம்பு சதை அவருடைய எண்ணங்கள் எல்லாமே ஃப்ரீ ஆகி லூஸ் ஆயிரும், உடம்பு லூஸ் ஆயிரும். எல்லோரும் சொல்லுவாங்க சிலம்பம் விளாண்டு டைட் ஆகும், சிலம்பம் விளாண்டா உடம்பு வந்து லூஸ் ஆயிரும். டபுள் பார் போட்டால் உடம்பு டைட் ஆகும், இது வந்து லூஸ் ஆகும். அப்போனா நம்ம செஞ்சுற எல்லாமே மூவ்மெண்ட் எல்லாமே நமக்கு கை கால் எல்லாமே சிலம்பம் விளையாடும்போது ஃபினிஷ் ஆகிரும். காலை மறுநாள் வேலை செய்யக்கு உடம்பு வலிக்காது. இதுக்குன்னு தனியாக ட்ரீட்மெண்ட் எடுக்க தேவையில்லை. இவ்வளோ தான். இப்போ எண்ணெய் தேய்ச்சிட்டு படுத்தோம்னா ஜம்முன்னு இருக்கும். ஆமாம், தண்ணியெல்லாம் அடிக்க தேவையில்லை. அதனால் இது ஒரு சுகமான உடற்பயிற்சி. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வேறு எது சந்திப்போம். அனைவரும் சிலம்பம் செய்வோம், ஆரோக்கியம் இருப்போம். அனைவரும் சிலம்படி செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக இருப்போம். அதே போல் விவசாயம், நம்ம தெரிஞ்ச விவசாயத்தையும் நமக்கு ஹெல்ப் பண்ணி செய்வோம். சரி நின்னுங்கப்பா. இது அது இளநீ வெட்டி சாப்பிட்றதுக்காக அருவா, வேறு ஒன்றும் கிடையாது. இளநீ வெட்டதுக்கு இந்த மட்டையை உரிக்கிறதுக்கு மரத்தை கம்பு வெட்டதுக்கு எதுக்காக தேவைப்படும். அதான் இது ரெண்டுமே இருந்தால் தான் நல்லா இருக்கும், அழகா. சரி வாங்க போகலாம். நேரப்பா சிலம்படிக்க உச்சிதன்னா மதிவானாதி என்ன வேறாங்க நேரப்பா தினந்தோறும் பழக்கம். வாங்க போகும் நேரப்பா தினந்தோறும் பழக்கமா நின்று உங்கள் வாழ்ப்பளவு நிலைக்குமப்பா. மனைவி மிக உனது பாதம் பணிவாரப்ப மார்க்கமுள்ள பிள்ளைகளுக்கு உபயோகித்து விடுதலை போனோம். உணங்குவிய கற்ப விதி முறையும் சொல்லி குறியறிந்து குருவியிலோட பதியம் காட்டி இணைந்து விளையாடுவதற்கு அறிவும் சொல்லி ஏகாந்தமான சிவமோன தீட்சையுமோ மணங்குவிய திசை தீட்சை நன்றாய் சொல்லி மகத்தான சக்தி சிவ வளம் சொல்லுவாயே. அதான் குரு. என்ன சிரிக்கியா? காலு ஆத்தியார் இருக்காரு, அவருக்கு தான் பாட்டு கிளம்படி சட்டாங்க. இந்த வரப்பு நடக்குது ஒரு ட்ரைனிங். இதெல்லாம் நாங்கள் ரன்னிங்கில் அப்படியே ஓடுவோம், குடு 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 குடுன்னு இதில் ஓடுவோம். ஆட்டை வித்துட்டு வர சொல்லுங்கம்மா.